என்னிடம் ஒரு இளம் கணவனும் மனைவியும் வந்திருந்தனர். வரும்போதே அந்த மனைவி, அதாவது அந்த பொண்ணு, இளம்பெண், அவனை போட்டு அடிச்சுட்டு தட்டிட்டு ஏதோ திட்டிட்டு வந்துட்டு இருந்தான். இதெல்லாம் சகஜம் தானே, எல்லாம் ஒருத்தர் ஏதோ ஒரு தமாஷ் போல இருக்குது நினச்சிட்டேன் நான். ஆனால் வந்து உட்காண்டதுக்கப்புறம் அவளுடைய கணவன் சொன்னான், இப்போ கொஞ்ச நாள் அவர் ரொம்ப இந்த மாதிரி ரஃபாக நடந்துக்கிறேன், என்னை பார்க்கச்செல்லாம் அடிக்குது, என்னை பார்க்கச்செல்லாம் கோச்சிக்கிறது, நான் பாசமாக இருக்க போனால் கூட ரொம்ப கோச்சிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொன்னான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன் நான். ஒன்றும் விளங்கலை மாமி, எனக்கு நல்லா தான் இருந்தா, என்னோடய அத்தை பொண்ணு தான், கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுதுன்னா குழந்தை இல்லை எங்களுக்கு. ஆனால் அதை பற்றி கூட நான் ஒன்றும் இவகிட்ட ஒன்றும் கேட்கறதில்ல. நான் அவளுக்கும் ஒன்றும் கவலை இல்லை, எனக்கும் அதை பற்றிலாம் கவலை இல்லை. நாங்களே ஒருத்தர் குழந்தையாக இருந்துக்கிறோம், ஒன்றும் இல்லை, அவெல்லாம் பிரச்சனை இல்லை, எந்த தொல்லையும் இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த பையன். ஆனால் அந்த பொண்ணு எப்படி பறக்கும், நீங்கள் தான் அவளையே மனசில் நினச்சிட்டுருக்கீங்களே, அவளோடைய கொடுத்துன பண்ணுங்க, போங்க, அவளுக்கே பிள்ளை பற்றி கொடுங்க அப்படின்னு என்னமோ பேச ஆரம்பித்தா. இப்படிதான் மாமி ஒரேடியாக அந்த மாதிரிலாம் பேசுகிறா, என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்ச நாள் அந்த மாதிரி நடந்துக்கிறா. டாக்டர் கூட போய் கேட்டேன், அவள் ஏதோ மாத்திரை கொடுத்துட்டுருக்கேன், ஆனால் ரொம்ப கோவப்படுறா அப்படி. நான் சொன்னேன், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கும், ஏதான ஒரு சின்ன குறை அவங்கக்கிட்ட அவள் கண்டுபிடிச்சிருப்பா, உங்களுக்கு தெரிஞ்சுன்னு தெரியாமையுமா பார்க்கலாம், அதெல்லாம் பற்றி ஒன்றும் இல்லை. இப்போது ஜோசியம் கேட்குறதுக்கு வந்திருக்குங்களே, எதை பற்றி கேட்கணும் அப்படின்னு கேட்டேன். அவளுக்கு மனநோய் சரியாகணும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், அவளுக்கு மனநோய் இல்லை, அவளுக்கு மனநோய் இல்லை, அவளுக்கு மன வருத்த நோய், ஏதோ ஒரு பெரிய வருத்தம் அவளோட மனசில் இருக்குது, சரி அதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஜாதகத்தை வாங்கிட்டு அட ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டான் அந்த பொண்ணு. நீங்கள் குழந்தை உண்டாயிருக்குங்கோ அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு கேட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி, போன வாரம் தான் மென்சஸ் பிடிச்சி, இங்கே எதான்னு சொல்லாதுங்க, சரியாக பாருங்க, என் ஜாதகம் தானே அது அப்படி. உன்னோட ஜாதகமே தான். ஷீலு யார் இங்கே? நான் தான். நீ தான் குழந்தை உண்டாயிருக்க அப்படின்னு சொன்னேன். அந்த பவனும் அப்படியா, நல்ல இனிப்பான செய்தி தான், சாக்லேட்டோடு வரோம் மாமி அப்படின்னு சந்தோஷப்பட்டான். ஆனால் அந்த பொண்ணு பேசாமல் இருங்க, மாமி ஏதோ சொல்கிறா, மாமி சொல்கிறதெல்லாம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும், நான் போன மாதிரி தான் தூரம் முடிச்சேன், பேசாமல் இருங்கோ மாமி, எனக்கு அது வேண்டாம், இவர் என்ன நினச்சிருக்கிறா, அந்த பொண்ணை நினச்சிருக்கிறா சொல்லுவா, அது போடும், அதுக்கு உன் ஜாதகம் போகிறாதே, அவர் ஜாதகம் தான் வேணும் அப்படின்னு சொன்னேன். இதோ கொண்டு வந்திருக்கேன், அந்த பையன் ஜாதகத்தை நீட்டேன். பார்த்தா சத்தியசந்தனான பையனாக இருந்தான். ஒன்னதாம்மா நினச்சிட்டு இருக்கான், ஒன்றை தவிர யாரையும் நினச்சிக்கல அப்படின்னு சிரித்தேன் நான். நிஜமாக தெரியுது, அதில் கண்டிப்பாக தெரியுது அப்படின்னு. இல்லை மாமி, இவர் காலேஜில் படிச்சு யாரையோ லவ் பண்ணியிருக்கார், அவர் லவ் பண்ணிவிட்டு அப்பா வந்து வேண்டாம் அப்படின்னதுனால தீராதேன்னு அத்தை பொண்ணா இருக்கேன்னு கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், அவ்வளோதான். அவன் செம்பில் ஈடுபடலாம் இல்லை. இல்லைன்னா அந்த பொண்ணு எப்படி வந்து உனக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்றது எனக்கு தெரியும், நான் ஒன்று தான் நினச்சிட்ருக்கேன், நம்மளுக்கு குழந்தை பிறந்ததுனாக்கா நம்ம 3 பேரும் வச்சுன குழந்தைய தாளாட்டலான்னு எப்படி அவள் வந்து ஃபோன் பண்ணியிருப்பா. எப்போ ஃபோன் பண்ணா, யார் ஃபோன் பண்ணான்னு கேட்டேன். எல்லாம் அந்த பொண்ணு தான். யாருக்கு? எங்கள் அத்தாருக்கு தான். பின்னையே நீங்கள் எடுத்தீங்க? அவர் குளிக்க போயிருந்தப்போ நான் எடுத்தேன், இல்லாட்டா இவன் மாட்டி போயிரா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், என்னப்பா என்ன சமைச்சிடும்? ஆமாம் மம்மி, நிஜம்தான், நான் ஒரு பொண்ணை மனசார காதலிச்சதெல்லாம் நினச்சி நிஜம்தான். ஆனால் எங்கள் அப்பா சொன்னால் அந்த பொண்ணை பார்த்தாலே வந்து குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக தெரியல, அதனால் அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு உடனடியாக எங்கள் அத்தை பொண்ணையே
எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு அந்த பொண்ணு மேலே தனியாக ஒன்று விருப்பமெல்லாம் இல்லை. அது என்னமோ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ட்டு நானும் இதோடைய கிக்கி பிக்கின்னு பேசியிருப்பேனோ. ஆனால் அதெல்லாம் பற்றி அப்பவே மறந்து போயிட்டேன் மாமி. பார்த்தீங்களா, கிக்கி பிக்கின்னு நான் பேசினேன், அப்புறம் மறந்து போயிட்டேனா? இதெல்லாம் நான் நம்பணுமா? நான் சொன்ன நம்பணும், இதெல்லாம் நம்பணும். ஏன்னா ஜோசியம் அப்படின்றதுல எல்லாமே பிள்ளைக்கை நெல்லிக்கனி மாதிரி காட்டும். உன்னோட ஆம்படியா சத்தியசந்தன் நடத்த அவரோட ஜாதகம் காட்டுறது, நீ குழந்தை உண்டாயிருக்கேன்றதையும் அந்த ஜாதகம் காட்டுறது, நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக வாழ போகிறீங்கன்றதையும் உங்கள் ஜாதகம் குறித்து காட்டுறது. மனசில் எதுவும் காலை வச்சுக்காதுங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு. சரி மாமி அப்படின்ட்டு போயிட்டேன். 10 நாட்கள் கழிச்சு அவள் 2 பேரும் கூடையாக பழங்களை எடுத்துட்டு, டப்பா நிறைய சாக்லேட் எடுத்துட்டு, பூவும் காய் எடுத்துட்டு, புடவையை வைக்கி எல்லாத்தையும் வாங்கி மூட்டை கட்டி எடுத்துட்டு சந்தோஷமாக 2 பேரும் என்கிட்ட வந்தேன். என்னது இதெல்லாம்? நான் ஃபீஸ்லாம் வாங்கிட்டேனே, அன்றைக்கே ஃபீஸ்லாம் கொடுத்துட்டேங்களே, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டேன். அன்றைக்கி நான் நம்பலை மாமி. அப்புறம் டாக்டருக்கு வச்சு அவள் அதை உறுதிப்படுத்தினா 60 நாள் குழந்தை அவள் வயத்தில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து சொன்னதுனால இவளுடைய மனசுக்கு நோய் நீங்கிட்டு எங்கள் காலத்தில் குழந்தை பிறக்க பார்த்துக்கிட்ட ஒரே சந்தோஷம். எவ்வளோ பெரிய நல்லதை நீங்கள் செஞ்சுருக்குங்க தெரியுமா எங்களுக்கு. இது கூட பழம்லாம் போகாது மாமி, கூடையாக பூவை வாரி உங்கள் தலையில் கொட்டலாம் போல இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் அப்படின்னா. அட குழந்தைகளா, நீங்களாம் சந்தோஷமாக இருக்கிறதே என் தலையில் பூ வாரி கொட்டின மாதிரி எங்கள் சந்தோஷமும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பழங்களையும் வாங்கி வச்சுருந்தேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஜோதிட குறிப்புனால், ஒரு ஜோதிடத்தில் காட்டப்பட்ட உண்மையினால் இந்த மாதிரி அந்த குழந்தை உண்டாயிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவளுடைய வாழ்க்கையே வசந்தமாக மாறி போயிடுது. இதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால தான் இந்த பதிவை நான் இதில் கொடுத்துருக்கேன். இது பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.